ஸோ இது வந்து நார்மல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னா வந்து ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து PNR by 100 ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா தெரியும். ஸோ அவங்க கேட்டிருக்கு வந்து பிரின்சிபல் கேட்டிருக்காங்க. அப்புறம் N வந்து 8 years, இன்ட்ரெஸ்ட் வந்து 6%. எஸ்ஏ என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஸ்ஏ வந்து ரொம்ப சிம்பிள். எஸ்ஏ வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வாஸ் 260 less than பிரின்சிபல்னு சொல்லிட்டாங்க. ஸோ டேட்டா ஃபார்முலாவில் அப்ளை பண்ண வேண்டியதுதான். ஸோ பி தான் கேட்டிருக்காங்க. ஸோ பி வந்து P கேட்டிருக்காங்க. ஸோ P இன்ட்டு N வந்து 8, இது வந்து 6% ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து பிரின்சிபல் 260 மைனஸ். ஸோ பிரின்சிபல் இருந்து 260 மைனஸ், அவ்வளோதான். ஸோ டேரக்டா P இன்ட்டு 8 இன்ட்டு 6 ஈக்குவல் டு 100 அந்த பக்கம் கொண்டு போகிறோம். ஸோ P மைனஸ் 260 100P minus 260 again 200 100 into பண்ணும்போது இது வந்து 8 into 6 48P equal to 100P minus 2600. so variable ஒரு பக்கம் மைனஸ்ல இருக்கு, இந்த பக்கம் வந்துச்சுன்னா பிளஸ் ஆயிடும். இப்போ 100P minus 48P இது வந்து 52P. ஸோ இது மைனஸ் இது வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். எப்படி சால்வ் பண்ணுவோம்? நம்ம 26 by 52 ஈக்குவல் டு P. நம்ம வந்து இது வந்து என்ன பண்ணுவோம்? டேட்டா 52 டேபிள் ஈஸியாக தெரிஞ்சால் சால்வ் பண்ணிக்கலாம். இல்லை செகண்ட் டேபிள் நம்ம மோஸ்ட்டாக கேன்சல் பண்ணுவோம், இல்லை அந்த மாதிரி போவோம். ஸோ இங்கே என்னென்ன ஆப்ஷன் வச்சு பார்க்கணும். ஆப்ஷன் வந்து 4 and 5, 450, 525 இருக்குது. ஸோ நம்ம வந்து டேட்டா ஃபோர்த் டேபிளால் கேன்சல் ஆகுமா? ஃபஸ்ட்டு சிம்பிளாக இருக்கிறது பார்க்கலாம். ஃபோர்த் டேபிளால் கேன்சல் ஆகுமான்னு பார்க்கலாம். ஸோ ஃபோர்த் டேபிளால் கேன்சல் பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? இங்கே 52 into 4 போடணும். அப்போ 8 கண்டிப்பாக 00 வராது. இங்கே எங்கேயுமே 8 இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு 52 into 5 5 போட்டோம்னா 10 1 26. ஓகே. ஸோ ஆப்ஷன் வந்து டி வந்து 500. அதனால ஒரு 5 வச்சு நம்ம சால்வ் பண்ணி பார்த்தோம். ஸோ 52 into 5 வந்து 260 கிடச்சிருச்சு. ஸோ இது கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு P equal to 500. ஸோ ஆப்ஷன் சி. Thank you.